Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 34 part 1. ஓபன் பண்ணா போன பாட்ல மிக்கமிய ஃபாலோ பண்ணிட்டு போன ஏஜென்ட் அவன் கண்ணு முன்னாடியே டெத் நோட்டை வச்சு ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தனை அவன் போட்டு தள்ளிட்டு போனதை பார்த்து ஷாக் ஆகி இந்த மேட்டரை நியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போய்கினே இருக்கான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிக்கமிக்கு க்ளோஸா போகணும் அண்ட் ஆல்சோ கேர்ஃபுல்லாவும் இருக்கணும்பா. ஏன்னா ஷினிகாமிக்கு இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது உடனே மிக்காமி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அவன் அலர்ட் ஆகி போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்பா. ஆனா ஷினிகாமிய பாக்கணும்னா அந்த டெத் நோட்டை யாராச்சும் தொடணும். தெரியாத விஷயத்துக்கிட்ட எப்படி கேர்ஃபுல்லா இருக்க முடியும்? அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சேம்பா. வேற வழி இல்ல, இதை பண்ணித்தான் ஆகணும்னு ஓகே எனக்கு புரியுதுன்ட்டு அந்த ஏஜென்ட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி போவான். அப்படியே கட் பண்ணா ஐசவா இருக்கான்ல, அவன் லைட்டை எப்படி செக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவன் இன்னைக்கு மறுபடியும் கியோமியை மீட் பண்ண போறான். எல்லா இடத்துலயுமே இவங்க ஒயர் டேப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா கேமரா இல்ல. அந்த டைம்ல மேபி அவன் எழுதி அவகிட்ட பேசியிருக்கலாம்ல. அவனுமே பாத்தீங்கன்னா ஒயர் டேப்ஸ் இருக்கா கேமராஸ் இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அவகிட்ட பேச போவான். எதுக்காக அதை பத்தி அவன் கேர் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சீக்ரெட்டான மீட்டிங்கை எதுக்கு கீரா அலோவ் பண்ணணும்? அவனுக்கு தான் தெரியுமே கியோமியும் இவனும் சீக்ரெட்டா மீட் பண்றாங்கன்னு. அப்பா ஐசவா நோட் பண்ணுவான். அங்க ரைட்டிங் நோட்ஸ்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். அதுல தான் எழுதுறாங்களான்னு தெரிஞ்சுக்க, அதுல பேசி கம்யூனிகேட் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்க அதுல ஒரு மார்க் வச்சுட்டு போவான். கட் பண்ணா ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ லைட் கிட்ட மீசாவை பத்தி அவ பேசுவாளா. இங்க மட்சுடாக்கு ஒரே ஹாப்பி. போச்சு லைட் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவ்வளவு ஹாப்பி. அப்போ மீசா சொல்லியிருப்பால, இந்த மாதிரி மீசாவும் லைட்டும் கல்யாணம் பண்ணிக்க போறதா வெளியில அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு. அதை கேட்டுக்கிட்டே எழுதி அனுப்புவா உனக்கு மீசா என்ன வேணும்னு. இங்க மட்சுடா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். போச்சு போச்சு லைட்டுக்கு எல்லாம் போச்சுன்னு. ஐசவா கட்டுப்பாயி காட்டுக்கத்து கத்துவான். என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, கிறுக்கு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ லைட் வாயில என்ன சொல்லுவான்னா, பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கட்டுப்புல இருப்பான். இந்த மீசா லூசுத்தனமா இவகிட்ட போய் சண்டை போட்டு வச்சிருக்கா. கியோமி மட்டும் விலகிட்டான்னா அது இவனுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். எதுக்கு இப்படி ரெண்டு லேடிஸும் சேர்ந்துகிட்டு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு பேப்பர்ல கட கட கடன்னு எழுதி கொடுப்பான். அதை படிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. என்னன்னா இதுக்கு முன்னாடி அவ தான் கிராவா இருந்தா, அவளுக்கு கிராவோட பவர்ஸ் எப்படியோ கிடைச்சிருக்குது. அதை வச்சு நான் தான் உண்மையான கிரான்னு கண்டுபிடிச்சிட்டா. சோ எனக்கு வேற வழி இல்லாம நான் அவளை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன், இல்லன்னா அது எனக்கு தான் பிரச்சனையா இருக்கும்னு எழுதியிருப்பான். அவளுக்கு தூக்கி வாரி போடும். எது மீசா இதுக்கு முன்னாடி கிராவா இருந்து கொண்டுகிட்டு இருந்தாளா? ஆனா இப்ப லைட் என்ன சூஸ் பண்ணிருக்கான். இப்போதைக்கு அவனுக்கு வேற வழி இல்ல, எனக்கு நீ தான் முக்கியம். ஒண்ணு இது உன்ன மாதிரியே இல்லையேம்பா. அவங்க ஒரு ஃப்ளோல பேச மாட்டாங்க, கேப் போட்டு பேசுவாங்க. அதுவே ஐசவாக்கு டவுட் ஆகும். இங்க இவன் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு காதை தீட்டி வச்சு மூளைய முக்குல வச்சு முக்குன்னு முக்கிட்டு இருந்தா, இவனு என்னடான்னா அவளா இவளா யார லைட் சூஸ் பண்ணுவான் அப்படி எப்படின்னு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க. கடுப்பாயி பச்சையா திட்டுவான். அவன் நான் உன்னை நம்புறேன், நீ சொல்ற விஷயத்தெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு உடனே நம்மாலு எனக்கு கிராவை சுத்தமா பிடிக்காது, பரவாயில்ல அவன் தான் கிரிமினல்ஸ கொல்றான், நம்ம ஒண்ணு கிரிமினல்ஸ் இல்லையே, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு இன்னொரு பேப்பர்ல எழுதி கொடுப்பான். இதை அவன் சத்தமா படிக்கணும். அதாவது நீயும் நானும் ஒன்னா பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கலாம், பட் அதுக்கு கிரா நம்மளை சுத்தி இல்லாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம கிராவை நீ அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதி கொடுத்திருப்பான். அதை அப்படியே அவ சொல்லுவான். எங்க இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகும், என்ன இவளே கிராவை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாளேன்னு. உடனே இவரும் எதுவும் தெரியாத மாதிரியே, என்ன கியோமி நீ சீரியஸா தான் சொல்றியா, பட் அதை பண்றதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அப்படி பண்ணா உன்னோட லைஃபுக்குமே டேஞ்சர் தான், நீ கிராவை எதிர்த்தினா இந்த மொத்த உலகத்தையும் எதிர்த்த மாதிரி, உனக்கு அது ஓகேவான்னு கேட்ட உடனே அப்படியே சைலண்டா இருப்பான். இங்க எல்லாரும் என்னாச்சு எதுவுமே பேசாம இருக்கான்ட்டு அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து அவ என்ன பேசணும்னு எழுதி கொடுப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம்னா அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்பா. இவனு ரெண்டு பேரும் மாத்தி ஹாப்பி ஆவானுங்க, முடிஞ்சது நம்ம கிராவை பிடிக்க போறோம்னு. ஆனா ஐசவாக்கு மட்டும் ஏதோ சரியில்லையேன்னு தோணும். அந்த டைம் மிக்கமிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே அந்த ஏஜென்ட் வீடியோ கால் பண்ணி கத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி அவன் தனியா பேசிட்டு இருக்கான்னு. என்ன அவன் ரொம்ப தூரமா தள்ளி இருக்கான், அதனால என்ன பேசுறான் ஏது பேசுறான்னு தெரியாது, பட் அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவை அனுப்பி விடுவான். ஏதோ ஒன்னு தனியா உட்காந்து தான் பேசிட்டு இருக்கான். ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது தெளிவாவே தெரியுமா. உடனே அதை அப்படியே டப் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. என்னன்னா அந்த ஷினிகாமி நோட் புக்கை கொடுத்துருச்சு, ஆனா இன்னும் ஆளை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் உளறி இருப்பான். நீர் அப்படியே பயங்கரமா யோசிப்பான். அப்படின்னா மிக்கமிக்கு ஷினிகாமி தான் அந்த டெத் நோட்டை கொடுத்துச்சா, அப்புறம் ஏன் ஷினிகாமி அவனை ஃபாலோ பண்ணல, ஏதோ இடிக்குதேன்னு மறுபடியும் நியர் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க கியோமி நம்ம லைட் கூட மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவான். மட்சுடா கிண்டல் பண்ணுவான். அப்பா பையன் இன்னைக்கு மாட்டி சிக்கி சின்னாபின்னமாயிட்டான், பாட்டு ரொம்ப நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க பாம்பா. உடனே ஐசவா நான் ஹோட்டலை செக் பண்ண போறேன்னு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து கிளம்புவான். வந்தவன் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நேரா ரூம்குள்ள போய் அவன் மார்க் பண்ணி வச்சிருந்தானே பேப்பர், அதை எடுத்து செக் பண்ணி பார்ப்பான். அந்த இடத்துல அந்த மார்க் இருக்காது. சோ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்மே ஆயிருச்சு. இதுல மேட்டர் என்னன்னா 4 இடத்துல அவன் மார்க் பண்ணி வச்சிருப்பான், அதுல 2 காணோம். அவங்க போன அடுத்த செகண்டே அவன் உள்ள வந்திருக்கான். சோ யாரும் வந்துட்டும் போல, இவங்க செக் பண்ணிட்டு
போனதுக்கு அப்புறமும் யாரும் உள்ளுக்குள்ள வரல, அவங்க 2 பேர்த்த தவிர. அது மட்டும் இல்லாம புது நோட்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. அதுலயே தெரியுது அவங்க நோட்ஸ பாஸ் பண்றாங்கன்னு. உடனே ஐசவா நியருக்கு கால் பண்ணி நான் உங்களை நேர்ல மீட் பண்ணும்பா. சரின்னு சொல்லிட்டு நியர் இருக்க இடத்துக்கு அவனை கண்ணை கட்டி கூட்டு வருவாங்க. என்னப்பா ஐசவா, உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம்பா. அவனை செக் பண்ணி தான் உள்ள கூட்டு வருவாங்க. கேமராஸோ வயர் டேப்ஸோ வெப்பன்ஸோ ஏதாச்சும் இருக்கான்னு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லும் கியோமியும் மீட் பண்ணாங்க. அதுவும் அடிக்கடி மீட் பண்ணாங்க. மானா எனக்கு அதெல்லாம் தெரியும்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க நோட்டை வேற மாத்தி மாத்தி பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒன்னு அவன் எழுதி கொடுக்குறான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவானா. நியரு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. எப்ப ஐசவா, எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு நல்லாவே தெரியும். நீ குறுக்க பூந்து தேவையில்லாம எதையும் பண்ணாத. எனக்கு இப்ப இதெல்லாம் மேட்டரே இல்ல. கிராவுக்கு எதிராக எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அவனை இப்படி எவிடன்ஸை வச்செல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணி ஒரே அடியில ஸ்டாப் பண்ணணும். இல்லன்னா அடுத்தடுத்து அவன் இப்படித்தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உங்ககிட்ட நான் ஓப்பனாவே சொல்றேன் ஐசவா, நடந்துகிட்டு இருக்க பேட்டில்ல நீங்களும் சரி உங்க டாஸ்க் ஃபோர்ஸும் சரி ஒரு சின்ன பார்ட் கூட கிடையாது. நீங்க அப்படி கிராவை கேட்ச் பண்ணுனா அவனை வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருங்க. அதுவே போதுமா? பார்த்தா மட்டும் போதுமான்னு கேட்டா ஆமா, அதுவுமே ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா அதுவுமே பார்ட் ஆஃப் த பிளான். நீங்க அப்படி எனக்கு கோஆபரேட் பண்ணாலே போதும், கிராவை ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நியர் வேற ஏதோ பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு. சரி, இனி இதுக்கப்புறம் நியர் போட்ட பிளான்ல நம்ம லைட் மாற்றானா, லைட் போட்ட பிளான்ல நியர் மாற்றானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.